அன்பிற்குரிய அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாஜி பாடி பில்டருங்க. நம்ம கம்பெனியில் இப்போ ஒரு சில வேலைகள்லாம் அடி வேலை, அந்த வேலையை வந்து அடிப்பக்கம் கேமரா வச்சு காமிக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லாமல் தொட்டி கழட்டி போட்டதுக்கப்புறமே எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. அது போக அந்த மட்டி அடித்தது, ஒரு சில பொருளில் மாட்டுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும், அதுக்கான ஒரு கேரியல் தனியாக, ஆர்ட்ஸ் தனியாக, இப்படியான டீட்டெயில்ஸ்லாம் எல்லாமே பார்க்கலாமாங்க. நம்ம கம்பெனி இப்போ எங்கன்னு இருக்குனாங்க, திண்டுக்கல் மாவட்டம்ங்க, ஒட்டஞ்சத்திரம். அதாவது ஒட்டஞ்சத்திரத்துக்கு பக்கத்தில் இல்லைங்க. நம்ம இங்கேருந்து கரெக்டாக போனாங்க செம்பட்டி டு ஒட்டஞ்சத்திரம் ரூட்டுங்க. இங்கேருந்து நம்ம கம்பெனிலேருந்து கரெக்டாக வந்து ஒட்டஞ்சத்திரம் வந்து 10 கிலோமீட்டருங்க, செம்பட்டி 20 கிலோமீட்டரு, திண்டுக்கல் 20 கிலோமீட்டருங்க. கரெக்டாக ரூட் வந்து நாங்கள் செம்பட்டி ஒட்டஞ்சத்திரம் ரூட்டு. அதாவது மதுரை தேனி போகிறவங்களாம் போவாங்க. கோயம்புத்தூர்லேருந்து பழனிலேருந்து வர்றவங்கலாம் இந்த வழியாக போனால் நேராக செம்பட்டி போகுங்க. அப்படி போனால் நேராக வந்து ரைட்டில் போனால் தேனி, சைட்டாக போனால் மதுரைங்க, லெஃப்ட்டு போனால் திண்டுக்கல், அந்த மாதிரி போகுங்க. இது இல்லாமல் நம்ம ஊர்லேருந்து திண்டுக்கலுக்கு ஷார்ட் ரூட்டு இருக்குங்க. ஸ்ட்ரைட்டாக போய் இங்கே ஒரு 2 கிலோமீட்டர் நம்ம கம்பெனிலேருந்து நேராக போய் 2 கிலோமீட்டர் லெஃப்ட் போனாங்க. இந்த செம்பு முருகன் கோவில் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அந்த கோவில் போகிற வழிங்க. அதுக்கு செம்பு முருகன் கோயிலும் நம்ம கோவில் பக்கத்தில் தாங்க. நிறைய ஊருங்க திண்டுக்கல் மாவட்டம் தெரியுமில்லைங்க. ஒரு சில நம்ம மாவட்டம் சார்ந்தது தெரியும், ஒட்டஞ்சத்திரம்னால எல்லாத்துக்கும் தெரியுங்க. கரெக்டாக ஒட்டஞ்சத்திரம் நம்ம கரெக்டாக 10 கிலோமீட்டருங்க. பாடி வேலை எந்த வேலைனாலும் நல்லபடியாக பண்ணிக்கலாமுங்க, எந்த குறையும் இல்லாமல். அதாவது ஒரு சில வெல்டிங்காக இருக்கட்டும், ஒரு குவாலிட்டியான பொருளாக இருக்கட்டும், நீங்கள் வந்து நேரில் பார்த்தே சொல்லிக்கலாமுங்க. நான் வந்து ஒரு வீடியோக்காகவோ ஒரு பேச்சுக்காகவோ சொல்லலை. எந்த ஒரு வேலையுமே சொல்கிறபடி இல்லைன்னா நேரில் வந்து பார்த்து கேட்டுக்குங்க. ஒரு வெல்டிங்காக இருக்கட்டும், ஒரு இந்த இடத்துல ஜாயிண்ட் போடக்கூடாது, ஜாயிண்ட் போட்டிருக்காதுங்க. அந்த மாதிரி எல்லாம் எப்பவுமே செய்ய மாட்டேன். ஒரு மனசாட்சிக்கு விரோதம்லாம் செய்யணுங்களா வேலை செஞ்சால், ஏதோ நம்மளுக்கு வேலை செய்கிறோன்னு செய்யாமல் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் தான் எப்போ வேலை செய்வேன். சரியான அமௌண்ட்டு, சரியான வேலை. இந்த கண்டக்டரில் ஜாயிண்ட் போடுறது, பழைய பொருள் போடுறதுங்க, லேசான பொருள் போடுறது, அந்த வேலைக்கு இடம் இல்லைங்க. சரி, அதாவது அந்த இடத்துக்கு அந்த பொருளுக்கு கம்மியாக போட்டோம்னா தாங்காதுன்னு பட்சம் இருக்கு இல்லைங்களா, அந்த பொருள் எப்பவும் பயன்படுத்தவே மாட்டோமுங்க. எனக்கான கேரண்டி நானே சொல்லி அது வந்து ஒரு பெருமைக்கு சொல்கிற மாதிரி ஆயிருமுங்க. நீங்கள் வந்து நேரடியாக பார்த்துக்குங்க. இல்லை அது வந்து நம்மகிட்ட வேலை பார்த்த கஸ்டமர் இருப்பாங்க இல்லைங்களா, நம்ம பாலாஜின்ற லேபிள் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த வண்டியோட ஓனர்கிட்ட கேட்டு பார்த்துக்குங்க நம்மளோட வேலையை பற்றி. அப்போ தான் அதுக்கான ஒரு சரியானது உங்களுக்கு கிளியர் கிடைக்குங்க. கஸ்டமரான உங்களுக்கு அது மூலியமாக கிடைக்கும். ஏன்னா எவ்வளோ கஸ்டமர் வெளியே இருந்து கொடுத்துருக்காங்க, அவங்க ஒரு அதுக்கான அமௌண்ட் வாங்கணும்னா அந்த சரியில்லாத பொருள் போட்டு எப்பவுமே ஒரு அமௌண்ட் வாங்கவே மாட்டாங்க. இப்போ ஒரு வண்டிக்கான ஃபிக்ஸட் விலை இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ஏதோ ஒரு சும்மா அப்புறம் வச்சுக்கலாம், 1 லட்சம் செய்கிற வேலை வந்து குறைஞ்சபட்சம் அவங்க பேசி ஒரு 90,000 90,000 செலஞ்சிடணும். அதுக்கு கம்மியாக 1 லட்ச ரூபாய் செய்கிற வேலை 80,000 செஞ்சால் வந்து நம்ம அதுக்கு தகுந்த பொருளை போட்டு லேசாக போட்டு செஞ்சிடலாம். அந்த வேலைக்கு போயவே வேண்டுங்க. அது வந்து முடியவே முடியாதுன்னு தவிர்த்துருவேன். ஏன்னா அந்த மாதிரி செஞ்சோம் வைங்களேன், நமக்கான ஒரு அடையாளம் ஒன்று இருக்கு இல்லைங்களா, நம்ம போனால் இப்படி தான் செய்யணுன்ற அடையாளம் இருக்குது. பாலாஜி பாடி பில்டிங்கில் இப்படி இருக்குன்ற ஒரு அடையாளமே இல்லாமல் போயிட்டு நான் அந்த வேலைக்கு போய்க்க மாட்டேங்க. நமக்கு வேலை, நமக்கான ரேட்டு, நமக்கான வேலைங்க. அதாவது ஒரு சில வண்டியில் 1000 முன்ன பின்ன கொடுப்பாங்க, இருந்தாலுமே அந்த வண்டிக்கான ஒரு இது இருக்கு இல்லைங்களா, இதுனா இதுதாங்க எல்லா வேலைக்கும் ஒன்று தாங்க. இப்போ 75,000 கொடுக்குற வண்டிக்கு அதே வேலை தான், 72,000 கொடுக்குற வண்டிக்கு அதே வேலை தாங்க. அவங்க 3000 குறைச்சாலும் அந்த வேலை நம்ம குறைச்சி செய்ய முடியாதுங்க. நமக்கான ஒரு அடையாளம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நல்லபடியாக செஞ்சு கொடுத்தாங்க. வாங்க ஒவ்வொரு வேலையெல்லாம் பார்க்கலாம். இந்த வண்டி வந்துங்க இப்போ வாங்க தோஸ்த் வண்டியோட ஸ்டார்டிங் வேலை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாங்க. முதல் வேலையை என்ன பண்ணுவோம்னாங்க, அடிப்பக்கம் ஓகேங்களா, தொட்டியோட அடிப்பகுதி இந்த ஆயில் வெல்டிங் பண்ணியிருக்குங்களா, ஸ்ட்ராங் பண்ணியிருக்குங்க. அதாவது மேலே வெல்டிங் பண்ணது வந்து இந்த பெயிண்ட் போனதெல்லாம் கருப்பாகி இருக்குங்க. சைடில் ஆங்கில் ஸ்டார்டிங் மேலே இப்படி தாங்க பண்ணுவோம். இதே முதல்ல ஆங்கில் ஏற்றிட்டு அதுக்கு அடுத்தபடியாக பைப் எல்லாமே வைப்போங்க. அதில் அடிவேலாம் பார்த்துக்குங்களேன், இந்த இடத்துல சாணல் மர்க்காடு பாக்ஸ் எதுவுமே நான் கொடுக்காம இருக்குங்க. இப்போ தான் வேலை பண்ணியிருக்கு. எந்த ஒரு பொருளுமே ஜாயின்ட்ன்றது கொடுக்க மாட்டோங்க. முழு பொருளுக்கு ஜாயின் பண்ணதாலும் இது, மற்றபடி பொருள் ஜாயின் பண்ணுற வேலையே கிடையாதுங்க. இந்த ஒரு பொருள் போடுறோமா அந்த ஒரு பொருள் போடுறோமா பொருள் ஜாயிண்ட் ஆகுதுங்க. மற்றபடி நெட்டு பீஸ் இல்லைங்க, நெட்டு பீஸ் எங்கேயுமே ஜாயின்ட்ன்ற வேலையே இருக்காதுங்க. எங்கேயுமே இதாங்க வண்டியோட தோஸ்தோட ஸ்டார்டிங் வேலை. கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் நண்பர்களே. இந்த மாதிரி இந்த தொட்டி கழட்டி போட்டிருக்குங்க. இதுக்கான அடிவேலாம் பண்ணி இனிமேல் தான் ஏற்றணும். அதுக்கு அடுத்தபடியாக வந்துங்க ஒரு பிக்கப் தொட்டி அடிவேலை பண்ணி பார்த்துக்குங்க. தோஸ்து இருக்கு இல்லைங்களா, தோஸ்துக்கு வந்து தகர ஆச்சுங்க. இந்த பாருங்களேன், கரும்பு தட்டாத இல்லைங்க. அந்த கிளாஸுக்கு நான் ஓப்பன் இருக்குங்களா, பின்பக்கம் பார்க்குறேன், அந்த ஓப்பன் வச்சுருக்குங்க. தகரம் கொஞ்சம் திக்னஸான தகரம் தான் பார்த்துக்குங்களா. தகரத்தோட பேஸ் தெரியுதுங்களா, இந்த திக்னஸ் போட்டிருக்குங்க. ஆங்கில் அதாவது 5 ஆங்கிலும் கொஞ்சம் திக்னஸ் ஆங்கில் இருக்காங்க.
அதுக்கு 5 ஆங்கிள் போட்டுருக்குங்களா. லாஸ்ட் 2 ஆங்கிள் வந்து 50-40 கார ஆங்கிள், சென்டர் வந்து 35 கார ஆங்கிள். ஏன்னா ரொம்ப வெயிட் கொடுக்கும் இல்லைங்களா, தேவையில்லாம வெயிட்டு. அதுக்காக வேண்டி கொஞ்சம் குறைச்சி போட்டிருக்கேன். நமக்கு வந்து லாபத்துக்காக மட்டும் குறைச்சி போடல, வண்டியில் ஒரு சில இடத்துல வெயிட்டு குறைச்சி தாங்க ஆகணும், அதுக்கு வந்து குறைச்சி தான் போடுறோம். மற்றபடி லாபத்துக்கான வேலை மட்டும் கிடையாது. அதேமாதிரி அடிப்பக்கம் பார்த்துக்கலாம், பிக்கப்புக்கான அடிப்பகுதி வேலை. இந்த வண்டி நாங்கள் மஹேந்திரா பிக்கப் இது இருக்கு இல்லைங்களா, மேக்ஸ் 1.7 10 அடிங்களாக இருக்கு இல்லைங்கன்னா அந்த பாடிங்க இது. அதுக்கான வேலை பார்த்துக்கலாம். 7 சேனல் இருக்கும் அடிப்பக்கம். இதில் இதை பாருங்க, 1 2 3 4 5 6 7 வெறும் வந்து பாக்ஸ் மட்டும் தான் ஒரு கம்பெனியில். அந்த லாஸ்ட்டு வந்து பாக்ஸ் வரும்போது எதாவது உள்ள மாதிரி ஆங்கி கொடுத்துருக்கேன். அது எல்லாமே இப்போ 35 கார ஆங்கி கொடுத்துருக்கேன். சென்டர் ஃபுல்லாகவே இந்த 3 லைன் கொடுத்துருக்கீங்களா. இந்த லாஸ்ட்டு பாக்ஸ் வந்து கம்பெனியில் வருங்க. இந்த பாக்ஸ் கம்பெனியில் வருங்க. மிச்ச ஃபுல்லாக நாங்களே கொடுத்துருவோங்க. இந்த அடிப்பக்கம் போகிற வெல்டிங்கன்னா லேசாக ஃபால்ட்டாக இருக்குங்க. அதாவது வெல்டிங் பிடிக்காமல் இருக்காது, அதை கிரைண்டிங் பண்ணாமல் இருக்குங்க. மற்றபடி சைடுலாம் அடிப்பக்கம் வந்து தேவையில்லைங்க, கிரைண்டிங் பண்ண தேவையில்லை, அது பண்ண தேவையில்லை. ஆனால் சைடு பண்ணுறதெல்லாம் பெயிண்டிங் பண்ணுறதெல்லாம் பக்காவாக பண்ணி விட்ருவாங்க. அதையும் காமிக்கிறாங்க. அடிப்பக்கம் ஒர்க்கு வெல்டிங்காக பார்த்துக்குங்க. இந்த வெல்டிங்கும் சும்மா ஒட்டாமலாம் இருக்காதுங்க. இதையும் ஒட்டாமலாம் 2 டைமாக அடிச்சிருவாங்க. அது போக பாருங்கள், இந்த வண்டி இப்போ பெயிண்டிங் பண்ணாமல் எந்த கண்டிஷன் இருக்கும் பார்த்துங்க. இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு ஓரளவுக்கு ஃபினிஷிங் பண்ணிட்டு தான் அப்புறம் ரெட்டாக்ஸ் அடிக்கணுங்க. இந்த வேலை பார்த்துக்கோங்க. உள்ளே வந்து என்னென்ன பைக் போட்டுருக்குங்க, 4 குள்ள 2 பைக்குங்க, 3 குள்ள 5 பைக்கு. நல்ல ரெகுலராக இல்லாமல் ஒரு 1.5 அடி உயரம் கூடங்க. அதுபோக மேலே ரவுண்ட் பைப்பு இதில் பார்த்தீங்கன்னா தெரியுங்க. மேலே ரவுண்டு ஒரு ஆங்கிலு 1 2 3 4 5 பைக்குங்க. கீழே 2 பைக் ஜாயிண்டாங்க. சைடு வெல்டிங்லாம் பார்த்துங்க எப்படி இருக்குண்டு. சைடு வெல்டிங்லாம் இந்த அளவுக்கு கம்மியாக அடிக்கிறாலும் சைடில் அடிக்க ஒத்துக்க மாட்டாங்க. சைடு வெல்டிங் வச்சா இந்த அளவுக்கு அடிக்கணும் வெல்டிங். இந்த கொக்கியில் வந்து 12mm கொச்சிங்க, 12mm அதாவது அரைஞ்சுன்னு சொல்லுவாங்க அந்த கொச்சிங்க. இந்த வெல்டிங்காக பார்த்துங்க. பெயிண்ட் வைக்கிறதுக்கு முன்னாடி இப்படி தாங்க இருக்கும் கண்டிஷன். சைடு வீல் பஸ் ஆங்கிலு. இந்த வந்து என்ன பண்ணியிருக்குங்க என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல்ல தோஸ்துக்குங்க ஒரு 6 ஆங்கில் தாங்க வந்துச்சு. ஒரு பரவலாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. அதுக்காண்டி இப்போ ஒரு சின்ன கீப்புக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணி 7 ஆங்கில போட்டிருக்குங்க. தெரியுதுங்களா, 7 ஆங்கில போட்டால் தூரம் நல்லா அமைப்பாக இருக்கும். கண்டிப்பாக ஒரே ஈவனாக கேப் வருமுங்க. அதுக்காக 7 ஆங்கில கொடுத்துருக்கு. பார்த்துக்குங்களேன். அதுபோக பின்பக்கம் அமைப்பலாங்க பார்த்துக்கலாம். இந்த ஒரு லேசர் லெட்டருங்க, ஆங்கிலு இதெல்லாம் வெல்டிங் பண்ணியிருக்கேன். இனிமேல் தான் எல்லாம் ஃபினிஷிங் பண்ணால் சரியாயிடும். வண்டி சும்மா ஒரு 50 வருஷம் வேலை முடிஞ்சிருக்குன்னா 50 வருஷம் நாள் அப்படியே இருக்குங்க. உள்பக்கம்லாம் பார்த்துங்க. உள்பக்கம் வந்து எல்லா ஆங்கிலும் வெல்டிங் இருக்குங்க. எல்லாம் கிடையாது. ஒவ்வொரு ஆங்கிலுக்கும் இப்போ வெல்டிங் வருங்க. ஒரு 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு வெல்டிங் வருங்க. இது மாதிரி எல்லாமே. அதே அந்த பைப்பில் எங்கேயுமே தாங்கி கிடையாதுங்க. எல்லா பைக் பார்த்துக்குங்க. இந்த வண்டியோட வண்டியோட ரைஸ் இருக்குங்க. வண்டியோட ரைட் சைடு பைக்கு ஆங்கிலே இந்த பைக்கெல்லாம் பார்த்துக்குங்க. இதே வந்து அடி வேலை பார்த்துக்கோங்க. இந்த வண்டிக்கு நான் அடி இருக்கலாம் பட்டமெல்லாம் பார்த்துக்குங்க. இந்த 2 ஆங்கில் ஈவன் பண்ணுற கதை இந்த ஆங்கில் கொடுத்துருக்கு. இந்த சேனல் அதுக்கான சேனல் கொடுத்துருக்கு. இங்கேருந்து இந்த சேனல், இங்கேருந்து சேனல் கொடுத்துருக்கு. அதேமாதிரி இங்கே இந்த சேனல் கொடுத்துருக்கு. சென்டர் உடைய விடாமல் அடிப்புக்கெல்லாம் ஆங்கிலம் கொடுத்துருக்கு. சென்டர் கொம்பு விடாமல். இதே மாதிரி இந்த வண்டியை கேரியர் அப்படி இருக்கும் பார்க்கலாங்க. தனியாக கல்வி கவர் அப்படி இருக்குங்க. நம்பரெல்லாம் பார்த்துக்குங்க. கேரியர் பார்த்துக்கங்களேன். கேரி தனியாக இருக்கும். சும்மா விட்டு போல இங்கே கேரியில் இருக்கிற பழக கிடையாது. சும்மா விட்டு போல தூக்கி வச்சுருக்காங்க மேலே. இப்படி தாங்க இருக்கும். அட்டாச் கேரியர் தான். அட்டாச் கேரியர்னா பாடியிலேருந்து வரும் இல்லைங்களா, அந்த அட்டாச் கேரியர் இப்படி தாங்க இருக்கும். 4 போல்ட்டு கொடுத்துருவோங்க. கொஞ்சம் குவாலிட்டியாக போட்டுவாங்க. டிவி போல்ட்டு போடுவாங்க. சம்டைம் கொஞ்சம் வெயிட்டான பொருளாக இருக்கிறவங்க டிவி போல்ட்டு மாதிரி மாற்றிடுவோம். ஒன்றும் பண்ணாதுங்க. கேரிக்கு இந்த பட்டை கொடுத்துங்க. நெருக்கில் பட்டை தான் இருக்கும். அதாவது பாருங்களேன், நம்ம 4 விரல் வச்சுக்கலாம். அந்தளவுக்கு கேப் வைக்க மாட்டோம். ரொம்ப கேப்லாம் கூடுதலான கேப். ஒரு சில லாபத்துக்காக மட்டும் இங்கே ஒரு கொட்டா அப்படி அளவுமா வைப்பாங்க. பார்த்துங்களேன், 4 விரல் போக கொஞ்சம் கேப் இருக்குது. அந்தளவுக்கு கணக்கு பண்ணி தான் கேப் வைப்போம். அதுக்கு கூட கேப் கூட வராதுங்க. அது முன்னாடி நேம் கொடுத்த வீடு
செய்யாத விஷயத்தை இந்த விஷயத்தை பெருமையாக சொல்லவே இல்லைங்க. நம்ம செய்கிற வேலையை மட்டும்தான் சொல்கிறேன். சரி பார்த்துங்க தனியாக அடிக்கிற போட்டுக்கிட்டு எல்லாமே இந்த கிரைண்டிங் பண்ணாமல் இருக்க மாட்டேன். அந்த கிரைண்டிங் சைடு வெல்டிங் தான் பார்த்துங்க. மறுபடியும் சின்ன ஹோல்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். கஸ்டமராக நீங்களே பார்க்குறீங்கன்னா சின்ன கம்ப்ளைண்ட் இருந்தால் சொல்லுங்கள், உடனே சரி பண்ணிக்கலாம். இதே டோஸ் கொஞ்சம் மெட்டீரியல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். அது வந்து அந்த முதல்ல கவனிச்சு வந்து டோஸ் ப்ளஸ்ஸுங்க 8 அடி வண்டி. இது டோஸ் எல்எஸ்ங்க 8 அடி வண்டி. சின்ன வண்டி இருக்குங்களா, அதாவது 4 போல்ட் வண்டின்னு சொல்லுவாங்க, அந்த வண்டி இந்த வண்டி. இது வந்து அதுலேருந்து வெட்டர் போட்டுருக்கு. இந்த பக்கம் இந்த வண்டிக்கு இன்ஜின் இருக்காங்க, டயரை வச்சு இது போகிறா சொல்லியிருக்காங்க. ஆங்கில எல்லாமே வந்து இதுனா இருந்தாங்க 40 தராங்களே, இது 40 தராங்களே. உள்ளே போட்டுக்க தகரை வந்து 14 கேஜி தான். தகரை கேஜி தெரியுங்களா, அந்த பார்த்துக்கலாம். இந்த தகரை கேஜி வெல்டிங்கு மற்றபடி டோர் கட்டி ஏற்றக்கூடிய பட்டாங்க சங்கிலி தான் பார்த்துங்களேன். சங்கிலாம் மச்சி வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குதுங்க. அதுபோல் கவராங்கி செட்டப்லாம் இந்த மாதிரி போட்டிருக்குங்க. கவராங்கி ஏதாவது மேலே வருதுங்க, கவராங்கிங்க அந்த கவராங்கி மாதிரி இருக்குங்க. இந்த வந்து பார்த்துங்க. வணக்கம் நன்றி. அதாவது எந்த ஒரு வண்டியை தான் சொல்லுங்கள், நல்லபடியாக அருமையாக பண்ணிக்கலாமுங்க. பிக்கப்பு டோஸ்ட்டு டாடா ஏசி அனைத்து வண்டியிலுமே தரமான முறையில் பண்ணிக்கலாமுங்க. வணக்கம் நண்பர்களே, நன்றி. இப்படிக்கு நான் பாலாஜி பாடி பில்டர்.